ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சாரி ப்ரீப்ளீட்டிங். சாரியை ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பேசிக்கானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் சாரி ஈஸியாக ப்ரீப்ளீட் பண்ணலாம். அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் கண்டிப்பாக ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த அயன் பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது குட் கண்டிஷனில் இருக்கணும், பிராண்டடாக இருக்கணும். டேபிள். சாரி அயனிங் டேபிள் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் இருக்க டேபிள் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா லென்த் அதிகமாகவும் வித் கம்மியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் ஒன் சாரி பெக்ஸ். சாரி பெக்ஸ் குவாலிட்டியானதாக வாங்கணும், வைட் ஓப்பனாக இருக்க மாதிரி வாங்கணும். ஸோ தட் அது வந்து சாரி அண்ட் டேபிள் ரெண்டையுமே கிரிப்பாக பிடிச்சிக்கணும். குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. சாரி பென்ஸ், அதாவது சேஃப்டி பென்ஸ். இதில் 3 டைப்ஸ் இருக்கு, லார்ஜ், மீடியம், ஸ்மால். ஸோ இந்த 3 டைப்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது லார்ஜ் அண்ட் மீடியம். இது ரெண்டையுமே வாங்கி கண்டிப்பாக ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஈஸியாக தொலைஞ்சு போகும். சாரி கவர்ஸ். ப்ரீப்ளீட் பண்ண சாரியை நார்மலாகவும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும், பர்ஃபெக்ஷனாகவும் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ஃபெக்ஷனாக கொடுக்கும்போது ரீஆர்டர்ஸ் கண்டிப்பாக நிறைய வரும். எந்த மாதிரி கவரில் வேணாலும் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிரான்ஸ்பரண்டான பிளாஸ்டிக் கவர்ஸில் கொடுக்கும்போது தான் அது அவங்களுக்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது தான் அவங்க உங்ககிட்ட ரீஆர்டர் கொடுப்பாங்க. அது தொட்டோன்னே கிளியற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. ஒன் டைம் மட்டும் தான் அந்த யூஸ் இருக்கும். பிகாஸ் சாரி ப்ரீப்ளீட் பண்ண வரவங்க உங்ககிட்ட வாங்கிட்டு போய் அடுத்த நாளே கட்ட மாட்டாங்க. ஸோ தட் அது வந்து அவங்களுக்கு சேஃப்டியாக வைக்கிற மாதிரி இருக்கணும். கிளியற மாதிரி கவர்ஸ் இல்லை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இது எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், லைக் டேப், பின்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, அது என்ன தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு க்ளூ என்ன தரேன். அந்த ப்ராடக்ட் அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுவோம். லைக் ஏதோ ஒரு சாரி 2 சாரி தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட்டை நான் திங்க் பண்ணுறேன். தென் பபாய் ஃப்ரம் நசராஸ் vlogs. So do follow and subscribe our channel. Assalamu alaikum.